السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய தொடர் உரையின் 27வது பதிவு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய புனிதமான உயர்ந்த நுபுவத்துடைய அந்த பணியை நிறைவேற்றுவதிலே பல வகையான கஷ்டங்களையும் தியாகங்களையும் எதிரிகளுடைய புறத்தினால் வரக்கூடிய நோவினைகளையும் சுமந்தவர்களாக தான் முன்வைத்த காலில் மிகவும் உறுதியாகவே இருக்கிறார்கள். அல்லாஹுடைய கிருபையால் நாளுக்கு நாள் அந்த பரிசுத்தமான உயர்ந்த தீன் அது வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் எதிரிகள் குஃபார்கள், அதாவது இஸ்லாத்தினுடைய அந்த காலத்திலே இருந்த விரோதிகள் ரசூலை நோவிக்கிறார்கள். தன்னுடைய சொல்களாலும் செயல்களாலும். இதுவரையும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், ஊதீது ஃபில்லாஹி வமா யூஸா அஹதுன் உஹிஃப்து ஃபில்லாஹி வமா யுஃபா அஹது. அல்லாஹ்வுடைய விடயத்தில் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி நான் நோவினைப்படுத்தப்பட்டதை போன்று வேறு யாரும் நோவினைப்படுத்தப்படவில்லை. எனக்கு முன்னால் வந்தவர்களிலும் தான், பின்னால் வரப்போகிறவர்களிலும் தான் அந்த அளவு எனக்கு நோவினைகள் வழங்கப்பட்டது. வ உஹிஃப்து ஃபில்லாஹி வமா யுஹாஃபு அஹதுன். நான் பயமுறுத்தப்பட்டதை போன்று வேறு யாரும் பயமுறுத்தப்படவில்லை. அந்த அளவு பயமுறுத்தப்பட்டார்கள், அச்சுறுத்தல் கொடுக்கப்பட்டது, நோவினைகள் வழங்கப்பட்டது. அதற்குரிய ஒரு சில உதாரணங்களைத்தான் முன்னால் பேசப்பட்ட பதிவிலே ஞாபகப்படுத்தினோம். அத்துடன் அந்த எதிரிகள் விரோதிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்த தோழர்களையும் எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் நோவிக்க ஆரம்பித்தார். பல வகையான நோவினைகளை செய்தார்கள். ஒன்றோ அப்படியே மரணிக்க வேண்டும், அல்லது நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிராகரித்துவிட்டு அவர்களுடைய பழைய நிலைமைக்கு வர வேண்டும். அபூ ஜஹல் இந்த விடயத்தில் மிக மும்முரமாக ஈடுபட்டார். அபூ ஜஹல் யாராவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று கேள்விப்பட்டார், அவர் கொஞ்சம் சிறப்புக்குரியவராக, பெரிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு செல்வாக்குடையவராக இருந்தால் அவரை அச்சுறுத்துவார். உனக்கு பொருளாதார ரீதியாகவும் நெருக்கடி வரும், இன்னும் பல வகையான நஷ்டங்கள் கேவலங்களை சந்திக்க வேண்டி வரும், போய்விடாதே என்று எச்சரிப்பார். பலகீனமானவர்களாக இருந்தால் அவர்களை அடித்து துன்புறுத்துவார். சில சஹாபாக்களை பேரீத்தம் நாரினால் தயார் செய்யப்பட்ட பாய்களுக்குள்ளே வைத்து அவர்களை அப்படியே அதிலே சுருட்டி கீழால் நெருப்பை எரிய வைத்து புகை கொடுத்த வரலாறுகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு மாமனார் அவர்களை அப்படி செய்ததாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்அப் இப்னு உமைர் மிகவும் வசதியோடு, மிகவும் ஒரு
ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், வசதியுள்ள மிகப்பெரிய குடும்பத்தில் இருந்தவர்கள், அவர்களுக்கு ரசூலுடைய இந்த பரிசுத்தமான தீன் உண்மையாக விளங்கியது, ஏற்றுக்கொண்டார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கொண்ட அந்த செய்தியை கேள்விப்பட்ட அவருடைய சொந்த தாய் அவர்களை பசியிலே வைத்தார்கள் பல நாட்கள். இறுதியாக வீட்டிலிருந்தே விரட்டிவிட்டார். அவர்களுடைய ஆரம்ப நிலை மிகவும் வசதியாக சந்தோஷமாக இருந்தது. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மஸ்ஜிது நபவியிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதுக்குள்ளே நுழைகிறார்கள். வெறுமனே ஒட்டு போடப்பட்ட ஒரு போர்வைதான் அவர்களின் மீது இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்அப் இப்னு உமைருடைய ரலியல்லாஹு அன்ஹு பழைய நிலைமையையும் யோசித்துவிட்டு, இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையையும் யோசித்துவிட்டு கண்ணீர் வடித்தார். ஆரம்பத்தில் மிகவும் வசதியாக இருந்தவர்கள், ஒரு நாளைக்கு பல தடவைகள் வகை வகையான உடுப்பு அணியக்கூடியவர்கள், பாதையிலே போனால் முஸ்அப் போயிருக்கிறார் என்று விளங்கும் அளவுக்கு மிகவும் பெருமதியான நறுமணம் பூசியவர், ஒரு பெரிய வசதியுள்ள குடும்பத்திலே வாழ்ந்தவர். அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொண்டு பல துன்புறுத்தல்களுக்கு மத்தியில் இப்படியான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். ரசூலுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வருகிறது. இப்படி எல்லோருமாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு உமையா அவருடைய கழுத்திலே கயிறை கட்டி சிறுவர்களிடம் ஒப்படைப்பார். அவர்களை அப்படியே மிருகங்களை இழுத்துச் செல்வதை போன்று மக்காவுடைய மலைகளிலே சுற்றி வருவார். அந்த கயிறினுடைய அடையாளம் அவர்களுடைய கழுத்தில் வெளிப்படும். உமையா அவர்களை அந்த கயிறின் மூலம் கட்டி அசாவி மூலம் அடி என்று அடிப்பார். கடும் சூரியன், அதாவது கடும் சூட்டுடைய நேரத்தில் அந்த நடுப்பகலிலே அவர்களை கொண்டு போய் சரியாக சூரியனுடைய வெப்பம் படக்கூடிய இடத்திலே உட்கார வைப்பார். பசியில் போடுவார். மிகவும் கடினமாக நடந்து கொள்வார். பல தடவைகள் அந்த சூரிய வெப்பத்தில் மக்காவினுடைய அந்த பூமியிலே சூட்டு காலம் எப்படி இருக்கும், அதிலும் நடுப்பகல் நேரம், மத்திய நேரம், மக்காவினுடைய தரையிலே அவர்களை படுக்க வைத்து பெரும் கல்லை அன்னாருடைய நெஞ்சின் மீது வைக்கப்பட்டு பிறகு சொல்லுவார், இப்படியே நீ சாக வேண்டும் அல்லது முஹம்மதை நிராகரிக்க வேண்டும். அவர்கள் அஹத் அஹத் என்ற அந்த வார்த்தை, அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த வார்த்தையுடனே அவர்கள் இருப்பார்கள். இப்படியாக நடந்து கொண்டிருந்த ஒரு தடவையில்தான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் அவர்கள் இவ்வாறு வேதனை செய்து கொண்டிருக்கும் போல அந்த பக்கத்தால் போனார்கள். இந்த காட்சியை கண்டுவிட்டு கடும் கவலைப்பட்டு ஒரு கருப்பு அடிமையை அவர்களுக்கு கொடுத்துவிட்டு ஹஜ்ரத் பிலாலை வாங்கினார். அதற்கு பல நாணயங்களை கொடுத்து ஹஜ்ரத் பிலாலை அவர்கள் வாங்கி உரிமை விட்டார். அந்த நேரத்தில் உமையாவுடைய அடிமையாக இருந்தவர் தான் ஹஜ்ரத் பிலால். 7 ஊக்கியாக்கள் அல்ல அதைவிட கொஞ்சம் குறைவு அல்லது கூடுதலான இந்த காலத்தில் பல லட்சக்கணக்கு வரக்கூடிய அந்த நாணயங்களை கொடுத்து அவர்களை வாங்கி உரிமை விட்டார். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவரும் அவருடைய தந்தையும் அவருடைய தாயும் சுமையா ரலியல்லாஹு அன்ஹு
முஷ்ரிகூங்கள், இஸ்லாத்தினுடைய விரோதிகள், அவர்கள் தலைமை தாங்கியவர் அபூஜஹல். அதே போன்று மக்காவினுடைய சூட்டிலே அவர்களை அப்படியே காய வைப்பார், அவர்களை நோவினை செய்தார். கடும் நோவினை செய்யப்பட்டு கொண்டிருப்பார்கள் அந்த குடும்பமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவுதான் சொல்லுவார்கள். அந்த காலத்தில் வேறொரு பவர் இருக்கவில்லை அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு. சபுரன் ஆல யாசிர், யாசிருடைய குடும்பமே பொறுமையாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்வார். ஃபஇன்ன மௌஇதகுமுல் ஜன்னா, உங்களுக்கு சுவர்க்கம் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் சுவர்க்கம் என்று ஆறுதல் சொல்லிவிட்டு சொல்வார். அப்படியான வேதனையிலே யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்தார்கள். அபூஜஹலை சுமையா, அபூஜஹல் அந்த சுமையாவை ரலியல்லாஹு அன்ஹா, அம்மாருடைய தாயை ரலியல்லாஹு அன்ஹா, அவர்களுடைய மறைவான பகுதியில் அம்பை குத்தி அவர்களை கொன்றார். இஸ்லாத்தில் முதலாவது ஷஹீதாகிய பெண். அம்மாரை பயங்கரமான பல தண்டனைகள் கொடுத்தார்கள். சில நேரங்களிலே பெரும் பாராம் கல்லை நெஞ்சு மீது வைப்பார்கள், சில நேரங்களிலே தண்ணீருக்குள் மூழ்க வைத்துவிட்டு எடுப்பார்கள். சொல்லுவார்கள், முஹம்மதை நிராகரிக்கும் வரையில் ஸல்லல்லாஹு அலைஹி விடமாட்டேன். ஒரு கட்டத்தில் வேதனை தாங்க முடியாது, வற்புறுத்தப்பட்ட நிலையில் உள்ளத்தில் இல்லாமல் வெறுமினால் நாவினால் அவர்களுக்கு தோதுவான ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அவர்கள் விட்டுவிட்டார்கள். ஆனாலும் உள்ளம் பயப்படுகிறது. அழுதவர்களாக, தங்கடம் கூறியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தார்கள். வந்து முறையிட்டார்கள், இப்படி வேதனை தாங்க முடியவில்லை, உள்ளத்தால் நான் உறுதியாக இருந்தேன், வெறுமனே அவர்களிலிருந்து தப்பி வருவதற்காக வேண்டி நாவினால் மாத்திரம் அவர்கள் சொல்லுவதை மொழிந்துவிட்டேன். அழுதழுது முறையிடுகிறார்கள். அந்த அளவு வருத்தம் தாங்க முடியவில்லை. அப்பொழுது அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி வைத்தான். மன் கஃபர பில்லாஹி மின் பஅதி ஈமானிஹி இல்லா மன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான். இந்த வசனத்திலே ஒருவர் நிர்பந்திக்கப்பட்டு வற்புறுத்தப்பட்டு அவருடைய உள்ளம் ஈமானில் உறுதியாக இருக்கும் நிலையில் நாவினால் ஈமானுக்கு மாற்றமான ஒரு வார்த்தையை எதிரிக்கு முன்னால் வற்புறுத்தப்பட்டு முடியாத ஒரு நிலையிலே மொழிந்தால் அதற்கு மன்னிப்பு இருக்கிறது, அவர்களை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான் என்ற கருத்துப்படி குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி வைத்தான். இதே போன்று ஹப்பாப் இப்னுல் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோவித்தார். வகை வகையான தண்டனைகளை வழங்கினார். அவர்களுடைய தலை முடியை பிடித்து இழுத்து கொண்டு போவார், கழுத்தை திருப்பி விடுவார். பல தடவைகள் நெருப்பு கங்குகளின் மீது அவர்களை படுக்க வைத்திருக்கிறார். பிறகு அவர்களின் மீது கல்லை வைத்து விடுவார், எழும்ப முடியாமல் இருப்பதற்கு. அவர்களிடத்தில் பிற்காலத்திலே கேட்கப்பட்ட பொழுது, இஸ்லாத்துக்கு நீங்கள் ஆரம்ப காலத்தில் செய்த தியாகங்களை கொஞ்சம் சொல்லுங்கள். அப்பொழுது சொன்னார்கள், என்னுடைய இடுப்பை பார்த்தால் விளங்கிக் கொள்வீர்கள், அப்படியே அது நெருப்பில் எரிந்து அந்த பகுதியில் ஒரு பகுதி இல்லாமல் இருந்தது. சொன்னார்கள், நெருப்பு கங்கி மீது என்னை அப்படியே படுக்க வைத்து ஒரு கல்லை வைத்து விடுவார்கள். அந்த முதுகிலிருந்து இடுப்பிலிருந்து வரையக்கூடிய ஊனம்தான் அந்த நெருப்பை அணைத்து விடும். கட்டுக்கதைகள் அல்ல இவைகள் எல்லாம். எதிரிகளின் மூலம், இஸ்லாத்தினுடைய விரோதிகளின் மூலம், அந்த அநியாயக்காரர்களின் மூலம் செய்யப்பட்டது. இவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிராகரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டும். இதே போன்ற எத்தனையோ பெண்கள், ஜின்னீரா, நஹ்தியா, அவர்களுடைய மகள் உம்மு உபைஸ், அடிமைகள் ரசூலை ஏற்றுக்கொண்டார்கள். முஷ்ரிகூங்கள் பல வகையான தண்டனைகளை கொடுத்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தான் இவர்களை வாங்கி உரிமை விட்டார். அந்த காலத்திலே சில சஹாபாக்களை
ஒட்டகத்தினுடைய மாட்டினுடைய தோலிலே சுருட்டி பிறகு அந்த கடும் சூட்டிலே அப்படியே போட்டு விடுவார். கொஞ்சம் ஒரு கனமான உடுப்பை உடுத்து கொண்டு சூட்டு நேரத்தில் எங்களுக்கு ஃபேன் இல்லாமல் இருக்கிறதுக்கு இல்லை. மாட்டுடைய தோலில் அவர்களை சுருட்டி அப்படியே கொண்டு போய் மக்காவினுடைய அந்த பாலைவன சூட்டிலே போட்டால் எப்படி இருக்கும்? சில நேரங்களில் இரும்பு கவசங்களை அணிவித்து கொழுந்து விட்டு எரியக்கூடிய சூட்டான கல்லின் மீது கொண்டு போய் போட்டு விடுவார். இப்படி அந்த காலத்திலே நோவினை படுத்தப்பட்ட அப்படியான செய்திகளை சொன்னால் அது பெரிய ஒரு பட்டியலே வந்துவிடும். என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு இருந்தவர்களும் நுபுவத்து கிடைத்து சில வருடங்கள் தான் உறுதியாக இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான வகையான அநியாயங்கள் தன்னுடைய தோழர்கள் துன்பப்படுவதை பார்த்துவிட்டு, இந்த தீனை பகிரங்கமாக நீங்கள் பேசுவதை செய்வதை கொஞ்சம் தவிர்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் இரகசியமாகவே ஈடுபடுங்கள் என்று வழிகாட்டினார்கள். ஏனென்றால் அவர்கள் பகிரங்கமாக தொழும் பொழுதும் இப்படியான வணக்கங்களை செய்யும் பொழுதும் அந்த எதிரிகளுக்கு அதனை பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை. மிகவும் மோசமான அநியாயங்கள் செய்ய ஆரம்பித்தார். இறுதியாக அர்க்கம் இப்னு அபில் அர்க்கம் அல் மஹ்சூமி, அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய வீடு இருந்தது சஃபா மலையின் மீது. அது அநியாயக்காரர்களுடைய பார்வைகளை விட்டும் ஒதுங்கிய ஒரு பகுதியில் இருந்தது. அந்த இடத்தை தீனுடைய ஆரம்ப மர்கஸாக, கேந்திர ஸ்தலமாக எடுத்துக்கொண்டார்கள். புதிதாக ரசூலை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அங்கு வருவார்கள். பழையவர்களும் அந்த இடத்திலே வந்து தன்னுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வார்கள். இப்படியான ஈமானுடைய தாலீம், ஈமானுடைய முதாக்கரா நடப்பதற்காக வேண்டி இப்படியான ஒரு இடம் முதலாக தெரிவு செய்யப்பட்டது. அதுதான் தாரு அர்க்கம், அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீடு. இது நுபுவத்து கிடைத்து 5வது வருடத்தில் முஸ்லீம்கள் ஒன்று சேருவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா தெரிவு செய்த இடம், முதல் மர்கஸ். தொடர்ந்தும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட நோவினைகள், துன்பங்கள், நெருக்கடிகளின் காரணமாக இப்பொழுது இதற்கு பின்னால் தொடர்ந்து மக்காவில் சொந்த ஊரிலே இருந்து இந்த உயர்ந்த தீனுடன் வாழுவது சிரமம் என்ற முடிவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் வருகிறார்கள். பிறந்த ஊரை விடுவோம், பிறந்த ஊரிலே செய்த தொழிலை விடுவோம், வருமானங்களை இழப்போம், ஆனால் ரசூல் கொண்டு வந்து தந்திருக்கக்கூடிய இந்த உயர்ந்த வெளிச்சத்தை, பிரகாசத்தை, உண்மையான இந்த தீனில் உறுதியாகவே இருப்போம். அது உண்மை என்பது அவர்களுக்கு விளங்கியது. உறுதியாக இருந்தார்கள். அதனை தொடர்ந்து மக்காவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹிஜ்ரத்து செய்வதற்கும் ஆரம்பித்தார்கள். அதில் முதல் ஹிஜ்ரத்தாக ஹபசாவை நோக்கி சிலர் சென்றார்கள் என்ற நிகழ்வுகள் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் வர இருக்கிறது. எனவே இப்படி பல வகையான வெறுமனே நாவினால் சொல்லலாம், சம்பவத்தை எடுத்து கூறலாம், ஆனால் அவர்கள் இதனை எப்படி தாங்கி இருப்பார்கள்? இவ்வளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த ஆரம்பத்தில் அவர்களோடு இணைந்து கொண்ட சஹாபாக்களும் எதிரிகளுடைய புறத்திலிருந்து இந்த அளவு சிரமங்கள், கஷ்டங்களை சந்தித்து தான் உயர்ந்த பரிசுத்தமான இந்த தீன் எங்கள் வரையிலே வந்து சேர்ந்திருக்கிறது. எனவே அவர்களை நாம் எப்பொழுதும் மறக்க முடியாது. அந்த ரசூலை நாம் எப்பொழுதுமே கல்பிலிருந்து ஒரு செகண்ட், நிமிடம் கூட மறந்து வாழ முடியாது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாகவே நேசிப்போம். அன்னாரை மீது அதிகம் ஸலவாத்து சொல்லுவோம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.